அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை 13ஆம் தேதி. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 120 டேஸ்க்கு மேலே இருக்குது. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 120 டேஸ் வந்து ஸ்டடி பிளான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து குரூப் 1க்கு நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்லாட்டாக பிரிச்சுருக்கோம். ஒரு ஸ்லாட் வந்து ஒரு 10 டேஸ் கணக்குங்க. அந்த 10 டேஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஒரு 9 டேஸ் படிக்கணும். ஒரு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் அடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேட்ச், ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பெய்டு டெஸ்ட்டு, அது உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ராப்பர் ரிவிஷன், அது ரெண்டுமே ரொம்ப மேண்டேட்ரி. அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு போக சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்லாம் முன்னாடி வந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு பொது தமிழ். இதில் எதை பேஸ் பண்ணி இதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ், அதாவது எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது. பொது தமிழ் நமக்கு 100 கொஷின் இருக்குது. அதே மாதிரி இந்த எக்கனாமிக், அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரெண்டையும் சேர்த்து 20 கொஷின் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, முன்னாடி நமக்கு யூனிட் 8 இருந்துச்சுல்ல, ஸோ அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ கொஷின் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் இலக்கணம் பார்த்துக்கோங்க. இப்போது இருக்கக்கூடிய சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இலக்கணம் அப்புறம் இலக்கியம் வந்து கம்மி தான், 15 கொஷின் தான் கேட்குறாங்க. முன்னாடி வந்து இலக்கியம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து தமிழ் படிக்கிறது வந்து லிமிட்டடாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக படிக்காமல் இருந்துடாதீங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் வந்து போன குரூப் 2 ப்ரிலிம்ஸும் சரி, குரூப் 2A மெயின்ஸாக இருந்தாலும் சரி, அதில் தமிழ் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்லாட் 2 இதில் வந்து பொதுத்தமிழ் இலக்கணம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் மிஸ் பண்ணதெல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து சிலர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஈஸியான டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்கை முடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ எக்கனாமியில் 5 இயர் பிளானா, ஸோ அந்த டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 4 டாபிக் சூஸ் பண்ணி இதை இந்த 10 டேஸில் முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் திருக்குறள் வரும், தமிழ் இலக்கியம் வரும், அப்புறம் வந்து நம்மளுடைய சமூக அரசியல் இயக்கம் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சிலபஸில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஸ்கூல் புக். ஸ்லாட் 3, இந்த ஸ்லாட் 3 இது வந்து பொது தமிழில் என்ன பண்ணுங்கன்னா, இலக்கணம் இதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்லாட்டில் இலக்கணம் மிஸ் ஆனதை இதில் முடிச்சிருங்க. ஸோ இந்த ஸ்லாட் 3 வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிட்டியில் நமக்கு வந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. தென் ஆப்டிடியூட் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து நல்லா தரவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸ்லாட் 4 பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழ் இதில் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, இலக்கியம் ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இலக்கியத்தில் 15 கொஸ்டின் இருக்குது. இந்த 15 கொஸ்டினுக்கு சிலபஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும். நிறைய பேர் 11th 12th படிக்காமல் விட்டுருவாங்க. 11th 12th சில முக்கியமானது புக்குக்கு பின்னாடி உள்ள தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டுகள்னு சொல்லி சில முக்கியமான புக்குக்கு பின்னாடி ஃபேக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சான்றோர் சித்திரம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆப்டிடியூட் அதே மாதிரி தான் ஒரு டாபிக் எடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் பாலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் தரவாக இருக்கணும் 6th to 10th. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th நல்லா படிச்சுக்கோங்க. 11th செலக்டிவாக படித்தா போதும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அதெல்லாம் கொஞ்சம் செலக்டிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் நிறையாவே நீங்கள் படிச்சிடணும். ரைட், அடுத்தது ஸ்லாட் 5, இதுலேயும் பொதுத்தமிழ் இலக்கியம் இருக்குது. பெண்டிங்காக இருக்கிறத படிச்சிருங்க. தென் பாலிட்டி வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது. பாலிட்டி நல்லா படிச்சிடணும். அடுத்தது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் தரவாக இருக்கணுங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீசனிங்கும் இருக்குது. தென் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். எக்கனாமி வந்து 2 ஸ்லாட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 2 ஸ்லாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அதிலே கவர் பண்ணிடணும். தென் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லாட் 6 பொதுத்தமிழ். இந்த ஸ்லாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுத்தமிழில் மீதி இருக்கக்கூடிய டாபிக், உதாரணமாக சில இது கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். பேசிக்காக ஒரு டைம் நீங்கள் படித்தாலே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து
வழக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஜிஎஸ் ரிவிஷன் இதில் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த 5 ஸ்லாட்டில் நீங்கள் படித்ததை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா இந்த 6வது ஸ்லாட் அதாவது 51வது நாள்லேருந்து 60வது நாள் வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸ்லாட் 7 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கண்டினியூ பண்ணுங்கள். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுக்கணும். ஜாகிரஃபியில் நமக்கு 5 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ 5 கொஸ்டின் இருக்கிறதுனால அதை படிக்காமல் போயிடக்கூடாது. மினிமமாக படிச்சுக்கோங்க. பொதுத்தமிழ் மீதி இருக்கக்கூடியதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஸ்லாட் 8 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் கண்டினியூ பண்ணுங்கள். பொதுத்தமிழில் வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லாட் 8ல் இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையும் திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து இதில் வந்து நமக்கு ஏன்ஷியன்ட் மீடியவல் அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது எல்லாம் சேர்த்து நமக்கு 10 கொஸ்டின் இருக்குது. இந்த ஸ்லாட் ஃபுல்லாகவே நீங்கள் ஹிஸ்ட்ரி வேறு எதுவும் ஜிஎஸ் கிடையாது. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. 6th 7th 8th 10th. ஸோ 11th வந்து ஏன்ஷியன்ட் மீடியவல் இருக்கும். அதில் செலக்டிவான டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கோங்க. 6th 7th 8th அப்புறம் 10th ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 9th வந்து ஒரு 4 லெசன் என்னமோ தான் வந்து நீங்கள் ஏன்ஷியன்ட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸ்லாட் 9 பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து இதோட நீங்கள் நல்லா படித்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஹிஸ்ட்ரி பெண்டிங் உள்ளதை படிச்சுருங்க. பொதுத்தமிழ் ஸோ அதே மாதிரி தான் பொதுத்தமிழ் எது வருதோ மீதி இருக்கக்கூடியது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. முக்கியமானது அந்த தகவல் அறிவோம் அப்படின்னு சொல்லி சில ஃபேக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. அதுவுமே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்லாட் 10 பொறுத்த வரைக்கும் விடுபட்டவை ஏதாச்சும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்லாட் 11 வந்து கடைசி 20 நாள். இந்த கடைசி 20 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு தான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இது வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது எதில் செட் ஆகும், உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாகிரஃபி படிக்கிறேன் அதுக்கப்புறம் மற்றது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பட் என்னென்னா முக்கியமாக வந்து அதிக மார்க் உள்ளதை நல்லா ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கூல் புக்ஸ் தரவாக இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள். ரெகுலராக டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பாக அந்த டைம் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.